சார், வெஸ்டர்ன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சார்மார்களுக்கும் வணக்கம். நான் தான் புட்டின் பேசுகிறேன். நீங்கள் உங்களுடைய டேங்குகள்லாம் அனுப்புகிறீங்க, பதிலுக்கு நாங்களும் பார்டர் பக்கமாக டேங்குகளை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா நான் சாதாரண மனுஷன் கிடையாது, உளவாளி. அதுக்கு தகுந்தது மாதிரியான வெப்பன்ஸ், அதுக்கு தகுந்தது மாதிரியான ஆயுதங்கள், இல்லை அதுக்கு தகுந்தது மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கும் உங்களுடைய டேங்குகளை கொஞ்சம் சூதானமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய அறிவிப்பு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு யாருக்கு ரொம்ப பெரிய அளவில் பயத்தை கொண்டு வந்திருக்கும்? கண்டிப்பாக உக்ரைனுக்காக நான் டேங்குகளை கொடுக்க போகிறேன், அவன் டேங்குகளை கொடுக்க போகிறேன்னு சொல்லி பல நாடுகள் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். சரிப்பா, அடுத்ததாக என்ன தான் நடக்க போகுது? ஐயா, டேங்கு கேட்டார் ஜெலன்ஸ்கி அவர்கள், கொடுத்துட்டாங்க. ஃபைட்டர் ஜெட்டு கேட்டாங்க, கொடுக்க மறுத்துட்டாங்க. கடைசியாக இப்போ அணு ஆயுதத்தை கேட்குறாங்க. யார் கொடுக்க போகிறா பார்க்கலாமா? இந்த ஒரு பதிவில் முழுவதுமாக பார்த்துடலாமா? ஃபைட்டர் ஜெட் F-16 வேணால் நான் உனக்கு தாரேன்ப்பா, என்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த போலந்து தாங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறாங்க. உக்ரைன், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு, நான் தளபதி, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு போலந்து தான். ஏன்னா போலந்து தான் முதல் முறையாக பேட்ரியாட்டிக் மிசைல் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லைப்பா, நீங்கள் உக்ரைனுக்கும் கொடுக்கணும்ல ஜெர்மனி அப்படின்னு சொல்லி ஜெர்மனிட்டே பஞ்சாயத்துக்கு வந்துச்சு. அடுத்ததாக டேங்குகள் எனக்கு மட்டும் இல்லைப்பா, நீ உக்ரைனுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. இப்போ F-16 அப்படிங்கிற விமானம் என்கிட்ட இருக்குது, வேணும்னா நான் உனக்கு தாரேன், அமெரிக்காவினுடைய சின்னதாக எனக்கு ஒரு கண்ணசைவு மட்டும் கிடச்சா போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி சொல்லிட்டாங்க, இல்லை நான் ஃபைட்டர் ஜெட்டில் அனுப்புகிற மாதிரி எனக்கு பிளானே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு எஸ்கலேஷனாக மாறிடும் நம்ம ஃபைட்டர் ஜெட்லாம் கொடுத்தோம்னா. ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க மிகப்பெரிய, அதாவது ஹையர் ஆஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உக்ரைனுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸும் அமெரிக்காவினுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸ் அப்படிங்கிறவங்களும் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த கள நிலவரம் எப்படி இருக்குது, அந்த களத்தில் பாக்முத் பகுதியில் யார் முன்னாடி நிற்கிறாங்க, எப்படி அடுத்ததாக காய் நகர்த்த முடியும் அப்படிங்கிற பல டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த டிஸ்கஷனுக்கு பிறகு சும்மா அதிரடி ஆட்டத்தை யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் சில பல ஆட்டம் வருவதற்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. ஸோ ஹையர் ஆஃபிஷியல்ஸ்னுடைய மீட்டிங், அது கூடவே புட்டின் அவர்களுடைய எச்சரிக்கை, அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய புதிய ரிக்வஸ்ட். அது என்ன விக்கி புதிய ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டை அணு ஆயுதம் நிறைந்த ஒரு நாடாக மாற்றிவிட்டோம் என்றால் செமையாக இருக்குல்ல. இந்த ஐடியாவை யார் கொடுத்துருக்காங்க? முன்னாள் சிஐஏவினுடைய ஒரு தலைவர் கொடுத்திருப்பதாக செய்திகள் கூறுகிறது. ஆனால் அது உண்மையிலேயே உண்மை கிடையாது. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கே தோணி இருக்கலாம், அவர் தாட் ப்ராசஸில் அது வந்திருக்கும். ஓகே, நமக்கு ஏன் ஒரு நியூக்ளியர் பாம்பெலாம் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும்ல, வச்சு செய்யலாம்ல, அது கிடச்சிருச்சுன்னா தான் ரஷ்யா பயப்படுமே, நம்மகிட்டையும் அணு ஆயுதம் இருக்குது, நாமும் திருப்பி ரஷ்யா மேலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இப்போ வந்திருக்காங்க. பீரங்கிகள், அடுத்ததாக ஃபைட்டர் ஜெட், அடுத்ததாக அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3வது உலக போர் அப்படியே ஒரு ட்ரைலர் பார்க்குற மாதிரி இல்லை? உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு லைட்டாக அப்படி வந்து போகுது. வருமா இல்லையா? இவ்வளோ விஷயத்த படிக்கும்போது நமக்கு தோணுமா தோணாதா? நேற்று ஒரு கனவுங்க. அந்த கனவில் திடீர்னு பார்த்தா நானும் குண்டுகளை எடுத்து வீசுகிறேன், துப்பாக்கியை எடுத்து சுடுறேன். அப்போ தான் தெரிஞ்சு இந்த யுத்தம் வார் பேசும்போது அப்படியே மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகுது. கனவு உலகத்தில் நான் ஏதோ யுத்த பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கே இப்படின்னா டெய்லி நான் போடுற வீடியோலாம் கேட்டு உங்களுடைய மனசுலையும் இப்படித்தான் இருக்குமோங்கிற வர நான் யோசித்து வச்சுட்டேனான்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஜெர்மனியை நேரடியாகவே ரஷ்யா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, எப்பா இந்த 2வது உலக யுத்தத்தின் போது நீ என்னை ஏமாத்தின, அதே மாதிரி இப்போ என்னை ஏமாற்றிட்ட, ஏன்னா உன் பீரங்கிகள்லாம் அங்கே அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்க, பார்த்து இருந்துக்கோ ராசா, உனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, உன் மக்களுக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. இது மேற்குலகத்தெல்லாம் நம்பி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்துக்கிடாத, இது சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு பெரிய நாடாக இருந்துச்சுல்ல, அதுலேருந்து சிதறண்டு போன நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அப்படின்னா அந்த நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு உதவ வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி புட்டின் அவர்களிடம் கேட்கப்படுது. அதுக்கு சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள், அதெல்லாம் தேவையில்லைங்க, இப்போ நடக்கிறது சும்மா ஜூபி. இப்போ என்ன, நேட்டோ உள்ளே வருவாங்க, நேட்டோ உள்ளே வந்தால் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், அதன் பிறகு எங்களுடைய ஆட்டமே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் இன்டர்னலாக சொல்கிறார், அதாவது கோட்வேடாக சொல்கிறார். நாங்கள் டேங்குகளை அனுப்ப மாட்டோம், வேறு வெப்பனை அனுப்புவோம், 2வது உலக போரில் நீ எப்படி ஏமாத்தினோ அதே மாதிரி ஏமாத்திருக்கு, அதுக்கு நாங்கள் இன்னொரு விஷயம் வச்சுருக்கோம் இப்படின்னு சொல்லி யாருக்கோ இன்டர்னலாக நமக்கு தெரியாத மாதிரி, வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரியான மெசேஜஸை அனுப்பிட்டு இருக்காரு புட்டின் அவர்கள். இந்த மெசேஜஸ் தான் என்னன்னு தெரியல. இதை மட்டும் டிக்ரிப்ட் பண்ண முடிஞ்சிருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அந்த ஹிடன் மெசேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத
வரலாறு படித்தா தெரிஞ்சிட போகுது. பட் உண்மையான வரலாறை நம்ம தேடி படிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்தீங்களா. ஆனாலும் படித்து பார்ப்போம் என்னதான் சொல்கிறார் புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு ஒரு 500 மில்லியன் யூரோ அப்படிங்கிறது உனக்கு தாரேன்ப்பா, பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தா IMF கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம், பெயில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது, உக்ரைனை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழ போகிறோம்டா அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவர் அப்படி கொடுத்தது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக அமெரிக்கா இதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னும், எங்கள் கூட எப்போவுமே ஒரு நல்ல பார்ட்னராக இருங்க அமெரிக்கா, அப்படின்னா தான் அவங்க IMF கூட பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக் நல்லா இருந்துச்சுன்னா, IMF கூட உக்ரைனுடைய டாக் நல்லா இருந்துச்சுன்னா உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பட் எப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா அந்த ஒலிம்பிக் கமிட்டியினுடைய மிக முக்கியமான தீர்மானம், பெலரஸ் மற்றும் ரஷ்யாவினுடைய ஒலிம்பிக் வீரர்கள் அவங்களுடைய திறமையை காண்பிக்கலாம், இது வந்து எல்லாருக்குமான ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னதுக்கு உக்ரைன் வந்து பெருத்த ஒரு பதிலடிலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக ரஷ்யா மற்றும் பெலரஸினுடைய வீரர்களை, அது ஒலிம்பிக் வீரர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ பால்டிக் நாடுகளும் போலந்தும் வந்து சொல்லியிருக்காங்க, கொடிபிடிப்போம் கொடிபிடிப்போம், ரஷ்யா மற்றும் பெலரஸினுடைய வீரர்கள் வந்தால் நாங்கள் கொடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு கூட நல்லா தான் இருக்குது. ஸோ ஒலிம்பிக்லேயும் யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். சரிப்பா, அப்படின்னா பெலரஸ் ரஷ்யா ஏதோ ட்ரில்லாம் ஈடுபட்டு இருந்தாங்களே, டிஃபென்சிவ் ட்ரில் அப்படின்னு சொன்னாங்களே, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் அதனுடைய கம்ப்ளீட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆஸ்ட்ரியா ரஷ்யா மோதல் ரொம்ப பெருசாக ஓடிட்டே இருக்குது. ஹங்கேரி அங்கே இருக்கக்கூடிய ஹங்கேரி வந்து நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள அந்த விரிசல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரியா அவங்க சொல்லிட்டாங்க, 4 தூதரக அதிகாரிகள் அப்படி வீட்டுக்கு கிளம்புங்கப்பா, ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகள் வீட்டுக்கு கிளம்பிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கமாக ஆப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டணி, ஆப்பிரிக்கா மற்றும் பெலரஸினுடைய கூட்டணி அப்படிங்கிறது வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் கவனமாக நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. வடகொரியா தென்கொரியாவினுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அதுக்கு காரணம் என்னப்பா ரீசன்? வேற எதுவுமே இல்லை, அமெரிக்கா தான். இன்னைக்கு வடகொரியா நேரடியாகவே சொல்லிட்டாங்க, அமெரிக்கா செய்கிற விஷயம் தான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம். இனியும் அமெரிக்கா இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு யுத்தம் வந்துடலாம், கொரிய தீபகற்பத்துக்குள் மறுபடியும் ஒரு யுத்தம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வடகொரியாவினுடைய எச்சரிக்கை இருக்குது. மொசாடு தெரியும், இந்த மொசார்ட் அப்படின்னு ஒன்று தெரியுமா? MOZART, வேறு யாருமே இல்லைங்க, இவங்க வேகனார் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ப்ரைவேட்டு கம்பெனி மெர்சனரிஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் அமெரிக்காவினுடைய மெர்சனரிஸ் இந்த மொசார்ட் அப்படிங்கிறவங்க. இந்த மொசார்ட் அப்படிங்கிறவங்க உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய டைட்டில், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். உடனே அங்கேருந்து ஃபாரின் மினிஸ்டர், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாதப்பா, எவ்வளோ பெருசாக இதை காண்பிக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக நீ வெஸ்டர்ன் மீடியா நீ காணிச்சிட்டு இருக்க. ஆனால் உண்மையிலே அங்கே யாருமே கிடையாது. அமெரிக்காவினுடைய மெர்சனரி குரூப் அங்கே வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் போய் உண்மையை மட்டும் பேசுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். கேஸ் டார்கெட், இந்த கேஸ் டார்கெட் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மாதத்துக்குள் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், ரஷ்யாட்டிருந்து கேஸை வாங்குறதை நிப்பாட்டிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்களா, அது ஒரு 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது பாருங்க, அதான் அந்த நோட் ஸ்ட்ரீம் 1 நோட் ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு சொல்கிற அந்த பைப்லைனில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கு இன்னைக்கு ரஷ்யா ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா தாயா அதுக்கு காரணம், எங்ககிட்ட ப்ரூஃப் கிடச்சிருச்சு, சிக்கிருச்சுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கிருச்சுன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே ரஷ்யா, நீங்களாவது வெளியில் கொண்டு வாங்க. ஏன்னா UK அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னீங்க, உக்ரைன் தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ அமெரிக்காவும் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்களாவது ப்ரூஃபை காண்பீங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு, நேட்டோவில் இணைய போகிறாங்கல்ல அப்படின்னு சொன்னால், இல்லை நேட்டோவில் ஒன்று இணைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துருக்கி ஒரு பக்கமாக கொடி பிடிச்சிருந்தாங்க ஸ்வீடனுக்கு எதிராக. ஸ்வீடனில் குரானெல்லாம் எரிச்சாங்களோ, அது வந்து பெரிய ஒரு சர்ச்சாகவே ஓடிச்சு. இப்போ ஃபின்லாண்டு மட்டும் தனியாக நேட்டோவில் சேர்ந்துடுமா அப்படின்னு பார்த்தபோது ஃபின்லாண்டு சொல்லிட்டாங்க, நோ என் பார்ட்னர் இல்லாமல் ஹவு கேன் ஐ ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் ஜாயின் பண்ண முடியாதுங்க, தனியாக 2 பேரும் தான் ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் ஸ்டிக் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நார்வே அவங்களுடைய ஸ்பெண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கூட்ட போகிறாங்க. அதாவது கூடுதலான எய்டு உக்ரைனுக்கு கொடுப்பதற்காக அவங்களுடைய பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட போகுது. சீக்கிரமாக உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நெத்தன்யாஹூ அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் தான், என்கிட்ட வந்து யாராவது அப்ரோச் பண்ணி ரஷ்யா உக்ரைன் அந்த பிரச்சனையை நடுநிலைமையாக நின்று தீர்க்கணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நிற்கிறேன்ப்பா, நடுவராக நின்று தீர்த்து வைக்கிறேன்ப்பா, யாராவது வாரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா நெத்தன்யாஹூ அவர்களே, உங்களுடைய ஆட்சியை இஸ்ரேலில் பலவிதமான பிரச்சனையில் இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அதனால் இந்த பிரச்சனையில் இப்போதைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இஸ்ரேலும் உள்ளே புகுந்து விட்டது என்றால் நிச்சயமாக அது ஒரு எஸ்கலேஷன் தான், வேறு லெவலுக்கு போயிடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் நடக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.